கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நமது சிந்தனைகளை பரிசுத்த வேதாகமத்திற்கு நேராக திருப்ப நான் ஆசைப்படுகிறேன். 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தின் 2வது பாகம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அவனமே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன், ஆமேன். இந்த இடத்திலே தானியேலை பார்த்து ராஜா சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த காலை வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பார்? பயப்படாத, அல்லேலூயா, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் கத்த தாங்குகிற தேவன். ஆமேன். வாக்கு தத்தம். இங்கே தானியேலுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, பயங்கரமான பொறாமை நிமித்தமாக சத்துருக்கள் எழும்பி நிற்கிறாங்க. அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். அதற்கு நேராக நான் போக விரும்பலை. 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்தில் இருந்து தானியேலை தேசத்திற்கு அதிபதியாக, தேசத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கும்படியாக ராஜா விரும்புகிறார். தேசம் முழுமைக்கு அதிகாரியாக உயர்த்த வேண்டும் என்று ராஜா விரும்பின உடனே கூட இருந்தவங்களுக்கு பிடிக்கல. அதனால் எப்படியாகலும் இந்த தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முகாந்திரம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதற்கான முகாந்திரமும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா தானியேல் எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, ராஜாவுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு மனிதனாக தானியேல் காணப்பட்டார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனால் எந்த விதத்திலையும் தானியேல் மேலே குற்றத்தை கண்டுபிடிக்க இவங்களுக்கு முடியல. அப்போது ஒரு திட்டம் தீட்டினாங்க. எப்படியாகிலும் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலாம். அதற்கான நேரங்களை ஒதுக்கி யோசித்து 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தெய்வத்தையாகிலும் எந்த மனிதனையாகிலும் ஒரு மனிதன் வணங்கினானால் அல்லது மனிதன் நமஸ்கரித்தானால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால முத்திரை போட்டு எல்லா தேசங்களுக்கும் அனுப்பப்பட்டது. இப்போது இந்த விஷயத்தில் எப்படியும் தானியேலை சிக்க வைக்கலாம் என்பது சத்ருவுக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த விஷயத்தில் தானியேல் அகப்படுவார் என்பதை அறிந்து கொண்ட இந்த எதிராளிகள், இந்த சத்துருக்கள் தானியேலுக்கு விரோதமாக எழும்பினாங்க. அவங்க நினச்சது மாதிரியே அந்த காரியங்களை செய்யவும் செய்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ராஜா இப்போது ரொம்ப வேதனைப்படுகிறார். ராஜாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதனுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை வரும் என்று அவர் நினச்சி கூட பார்க்கல. இனி ராஜாவால் தானியேலை விடுவிக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை. ஆமென். அந்த நேரத்தில் தான் சிங்கங்களின் கெபியில் தானியேலை கொண்டு போட்டாங்க. ராஜா என்ன சொல்கிறார்னா, நீ ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய உயர்வு அல்லனா ஒரு ஆசீர்வாதத்தை சத்ரு ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டான். அவனால் அது முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு உண்மையான தெய்வ பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளை, கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை, அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய உயர்வு, அல்லேலூயா, அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான சில நன்மைகளை பார்த்து சத்துரு ஒருபோதும் அமைதியாக இருக்க மாட்டான். அவன் கொந்தளித்து எழும்பதான் செய்வான். அவனால் சகிக்க முடியாததை பார்த்து பொறுத்து கொள்ளவே முடியாது. அதனால் அவன் சில எதிரான கண்ணிகளை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஆமேன். அப்பேற்பட்ட அனுபவத்தில் ஒரு தெய்வ பிள்ளை எப்படி இருக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தானியேலை போல, அல்லேலூயா, தெய்வ சமூகத்தில் தானியேல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அது மட்டுமல்ல,
மட்டுமல்ல, ராஜாவுக்கும் அவர் எந்த நீதிகேடும் செய்யவில்லை என்று நம்ம பார்க்க முடியும். 22வது வசனத்துக்கு நேராக வரும்போது அதை பார்க்க முடியும். அப்போ இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் கூட இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஒருவேளை இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு சில பதவி உயர்வுகள், சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கிறதான அந்த சூழ்நிலை, அந்த நேரத்தில் ஆமென், அந்த நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற சத்ரு ஆமென், ஹல்லேலூயா, அவனுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. அவன் விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருப்பான். விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இவனுக்கு இந்த ஆசீர்வாதமா, இந்த நன்மையா, அவனால் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவதை சத்ருவுக்கு பொறுத்து கொள்ளவே முடியாது. நன்றாக அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு அது பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எப்படியாகலும் இவனை கீழே விழ தள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை இவன் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு ஹல்லேலூயா. இல்லை, இவன் இதை அனுபவிக்கக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடாது, இந்த பதவி உயர்வு இவனுக்கு கிடைக்கக்கூடாது, இந்த வேலை இவனுக்கு கிடைக்கக்கூடாது, இந்த நன்மை இவனுக்கு கிடைக்கக்கூடாது, இந்த வியாதியிலிருந்து இவனுக்கு விடுதலை கிடைக்கக்கூடாது என்று சத்ரு பயங்கரமாக ஒரு தெய்வ பிள்ளைக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு எல்லாமே தெரிந்தது. சிங்க கெபியில் போட போகிறாங்க என்பது தெரிந்தது. ஆமென். ஆனால் சும்மா இருந்தாரா? இல்லை. தான் முன் செய்து வந்தபடியே ஹல்லேலூயா தனக்கு வீட்டில் போய் அவர் முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபிக்கிறதை கூட பார்க்க இப்போது ஜனங்க போகிறாங்க. இவருக்கு விரோதமாக எழும்பினவங்க இவர் ஜெபிக்கிறாரா இல்லை ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக இருக்கிறாரா என்று பார்க்க போனாங்க. ஆனால் தானியேல் எந்த மனுஷனுக்கும் பயப்படலை. ஹல்லேலூயா. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை மட்டும் விட்டு விடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உயர்வை தருகிறவர் அவர், ஆசீர்வாதத்தை தருகிறவர் அவர், நன்மையை தருகிறவர் அவர், விடுதலையை தருகிறவர் அவர். ஆமென். அந்த தெய்வத்தை நாம் எவ்வளவாக நம்பி விசுவாசத்தில் நிலைத்து அவர் பிரியப்படுகிறதை நாம் செய்கிறோம் என்பதை பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கும். ஆமென். அந்த காரியத்தில் எந்த மனுஷனும் விடுவிக்க முடியாது. ராஜா நினைச்சா கூட விடுவிக்க முடியாது. ஆமென். ராஜாவுக்கு ஆசை தான் தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று, ஆனால் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவால் இன்னும் முடியாது, முத்திரை போடப்பட்டு விட்டது. ஆமென். இப்படி சில சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை பயந்து போய் இருக்கிறீங்களா? ஐயோ, எல்லா பேப்பர், எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு, இனி என்னை யார் விடுவிக்க முடியும்? ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தெய்வம், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பு வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு பலவீனமான நேரத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டலில் இந்த வியாதி இதுதான் அப்படி என்று கன்ஃபார்மாக சொல்லி இருக்கிறாங்க. ஐயோ, இதிலிருந்து என்னை யார் காப்பாற்ற முடியும்? யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம் இனி முடியாது என்று. இல்லை, ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென். இந்த காலை வேளையில் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை உண்மையாக நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. கர்த்தரை தவிர இந்த தானியேலுக்கு வேறு எந்த அனுகூலமும் இல்லை. எந்த அனுகூலம் அவருடைய ஆஃபீஸில், அவருடைய அந்த ராஜ கொட்டாரத்தில் அவருக்கு அனுகூலமாக யாரும் இல்லை. எல்லாமே எதிராளிங்க தான். ஆனால் தானியேல் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். உண்மை உள்ளவராக காணப்பட்டார். ஆமென். கர்த்தரை பிரியப்படுத்துகிறவராக காணப்பட்டார். எனக்கு பதவி உயர்வு கிடைத்தாலும் சரி, கிடைக்காமற் போனாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் எனக்கு கிடைத்தாலும் சரி, கிடைக்காமற் போனாலும் சரி, நான் ஜெபிப்பேன். என் தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன். எந்த மனுஷனையும் நான் வணங்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நான் அமைதியாகவும் இருக்க மாட்டேன். நான் எப்படி இதற்கு முன்னே ஜெபித்தனோ அதே மாதிரி நான் ஜெபிப்பேன் என்று தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு யாரையுமே பார்க்கல, எந்த மனுஷ முகத்தையும் பார்க்கல. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலை, உயர்வு ஒரு பக்கம் இருக்கிறது. ஆமென். ஆசீர்வாத நன்மைகள் கை கெட்டின தூரத்தில் இருக்கிறது. ஆனால் சத்ரு பயங்கரமாக எதிராக போராடி கொண்டு இருக்கிறானா? ஹல்லேலூயா. இது பரிசுத்தவான்கள் இந்த பாதையை கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஹல்லேலூயா உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் நன்மையை, உங்கள் உயர்வை, உங்கள் விடுதலையை எந்த சத்துருவாலும் பறிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் உங்கள் கூட இருக்கிறார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்க, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னதான் சிங்க கெபி வரட்டுமே, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. என்னதான் கொடுமையான வியாதி என்று ரிப்போர்ட் வரட்டுமே, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனை உனக்கு முன்னாக வந்து நிற்கட்டுமே, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி
பயன்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நமக்கு சகாயம் பண்ணும் கேடகம் அவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யும்போது எந்த மனுஷனும் எதிராக எழும்ப முடியாது. ஆமென். அது மட்டுமல்ல, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாங்குகிற தேவன். அதே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 20, 21, 22 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ராத்திரி காலத்தில் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஹல்லேலூயா. ராஜா இப்போ உபவாசம் இருக்கார், அவருக்கு சாப்பிட முடியலை. ஹல்லேலூயா. ஐயோ, இப்படி ஒரு துயரமான காரியம் நடந்து விட்டதே என்று பயத்திலையும் பதட்டத்திலையும் இருந்து அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதற்கு முன்னாடியே சிங்கக்கெபிக்கிட்ட போய் தானியேலே துயர சத்தமாக கூப்பிடுகிறார். ஏன் துயர சத்தம்? ஒருவேளை தானியேல சிங்கங்கள் எலும்பு கூட கிடச்சிருக்காது. ஹல்லேலூயா. அதனால் பயந்து துயர சத்தமாக கூப்பிடுகிறார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஹல்லேலூயா. உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று. ஹல்லேலூயா. அங்கேருந்து கம்பீரமாக ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் தெரியுமா? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கக்கெபியில் போட்ட ராஜாவை பார்த்து தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆமேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வார்த்தை. ஆமேன். ஹல்லேலூயா. நீர் என்றும் வாழ்க, நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சில வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகள், ஆமேன், ஹல்லேலூயா, பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கட்டி போடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவப்பிள்ளை, உனக்கு விரோதமாக பேசுகிறவங்களுடைய நாவை கர்த்தர் கட்டி போடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமாக இருக்க பழகுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன் தான். ஹல்லேலூயா. நான் எந்த குற்றமும் செய்யலை. என் தேவனுக்கு முன்பாக எந்த நீதி கேடு நான் செய்யலை. அது மாதிரி ராஜாவே, உமக்கும் விரோதமாக நான் எந்த நீதிகேடும் செய்யலை, எந்த நியாயக்கேடும் செய்யலை. உமக்கு விரோதமாக எதுவும் ஒரு வார்த்தை கூட நான் பேசலை. ஹல்லேலூயா. என் சைடில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். அதனால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி என்னை பாதுகாத்தார். ஆமேன். இந்த காலை வேளையில் ஆமேன், ஹல்லேலூயா. சூழ்நிலை பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஆமேன் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? உத்தமமாக இருக்கிறோமா? அவரை நம்பி இருக்கிறோமா? அவரை விசுவாசித்து இருக்கிறோமா? தைரியமாக சொல்ல முடியுமா? கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை காப்பாற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளை, ஏதோ ஒரு பிரச்சனையில் சூழ்நிலையில் கலங்கி போயிருக்கிறீங்கன்னா பயப்படாதுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன். நீ என்னை இடைவிடாமல் ஆராதிக்கிறது எனக்கு தெரியும். நான் உன் கூட இருந்து உன்னை நான் தப்புவித்து உன்னை பலப்படுத்துவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏன்னா நம்முடைய தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தப்புவித்தார். நேற்று அவர் தப்புவித்தார், இன்று அவர் தப்புவிக்கிறார், நாளை அவர் தப்புவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்ரு சவால் விட்டால் கூட தைரியமாக இருங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு எழும்பி நிற்கிற சத்ரு, ஹல்லேலூயா, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக, உங்களுடைய நன்மைக்கு விரோதமாக, உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அதே சத்ரு அழிவதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை தேவனை நம்பி, கர்த்தரை நம்பி, உண்மையோடு உத்தமத்தோடு இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக சத்ரு எழும்பி நிற்கிறான்னா, இன்றைக்கு அவன் எழும்பி நிற்பான், நாளைக்கு கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி உங்களை ரட்சிப்பார். உங்கள் சத்ரு அழிவதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். உங்கள் சத்ரு அழிவதை உங்கள் கண்கள் காணும் தேவ பிள்ளைகளை. ஆகவே தைரியமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ சமூகத்தில் கண்களை மூடி விசுவாசத்தோடு ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தானியேலை பாதுகாத்த தெய்வமே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையில் தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே, வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா, இதே வார்த்தை தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே, இன்னும் தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அப்பா, உமக்கு முன்பாக உத்தமமாக இருந்த மன உண்மையாக இருந்த ஒரு தானியேலை கர்த்தர் ஆண்டவரே விடுவித்தீர். பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி விடுவித்தீர். இந்த காலை வேளையில் அப்பா ஹல்லேலூயா, தெய்வ பிள்ளைகளுடைய உயர்வுக்கு விரோதமாக, ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக, நன்மைகளுக்கு விரோதமாக, ஆண்டவரே விடுதலைகளுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி நிற்கிறான் என்றால் பயப்படாதபடிக்கு தைரியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏன் தெரியுமா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர், பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டோப்பா, விசுவாசிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாத நன்மைகளை சத்ரு தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, விடுவிப்பீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.